பொதுவாக நம்ம கார்டனிங்கில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு இருக்கும். எப்பவுமே இருந்திருக்கும். இந்த இந்த பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டும் இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு நமக்கு விருப்பப்பட்ட ஒரு செடிய நட்டு வச்சோம்னாக்கா, பக்கத்தில வந்து இந்த மாரி புல்லு நெறைய மொளச்சுண்டே இருக்கும். இந்த புல்ல நம்ம வந்துட்டு அ வளராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்று சொன்னால், ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன டிப்பு. அ அது என்ன என்று சொன்னால், இங்க பாருங்களேன். இப்ப நான் பண்ணியிருக்கேன். இந்த மாரி தேங்காய் மட்டைனோட பிளேட்டோ இல்லாட்டாக்கா வந்துட்டு வேறு ஏதாவது பிளேட்டு தேங்காய் மட்டை பிளேட் தான் கரெக்டாக இருக்கும்னு என்னோட எண்ணம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த சைஸுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டு இதில் இப்படிக்கா நம்ம விட்டுவிட்டு கீழே கொஞ்சம் அமுக்கி விட்டோம்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த புல் வளராது. புல் வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த வெயில் எதுவுமே அதுக்கு படாததுனால புல் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி இங்கே போயிடும் செடிக்கு. இது வந்துட்டு ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது நீங்கள் அப்படியே உங்களோட கார்டனிங் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கோ. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் நான் பண்ணியிருக்கேன். இனிமேலுக்கு அந்த 2 செடிகளுக்கும் நான் பண்ண போயின்ட்டுருக்கேன். ஓகே ரைட். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ.